இப்ப கோவையில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த மாரி இன்சிடென்ட் எல்லார் ஆட்சிலயும் நடக்க தான் செய்யும். ஆனா, கவர்மெண்ட் அதுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ம். இப்ப நடந்த இன்சிடென்ட்ல குற்றவாளி 2 பேரையும் 24 ஹவர்ஸ்ல பிடிச்சு கோர்ட்லயே ஆஜர்படுத்திட்டாங்க. 2வது அவங்களுக்கு சிவியரான தண்டனையும் வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ம். என்னமோ விஜய் ஆட்சிக்கு வந்தனால தான் இப்படி நடந்துச்சு. மாற்றம் தரேன்னு சொன்னாரு. என்னத்த மாற்றம் தந்துட்டாரு? அப்படின்னு டிஎம்கே காரங்க மக்கள நல்லா திரிச்சு விடுறாங்க. ஏங்க அவரு வந்தே 15 நாள் கூட முழுசா ஆகல. இப்பதான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல்ட்டு பண்ணுவாரு. சரி இவ்ளோ கேள்வி கேட்கிறீங்கல்ல. அ 5 வருஷமா டிஎம்கே ஆட்சியில என்னத்த கிழிச்சீங்க? அ எவ்வளவோ நடந்துச்சு. அதெல்லாம் கேள்வி கேட்க உங்களுக்கெல்லாம் துப்பு இல்ல. இப்ப வந்து எ விஜய் சாரோட ஆட்சிய வந்து கேள்வி கேட்கிறீங்க. இந்த மாரி இன்சிடென்ட் எல்லார் ஆட்சியிலும் நடக்க தான் செய்யும். தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற ஒண்ணு இல்லன்னா, இது கண்டிப்பா எப்பயும் நடந்துட்டு தான் இருக்கும்.